ஒரு சக்ஸஸ்ஃபுல் வாரியர், அதாவது ப்ரூஸ்லியோட சொல்கிற ஒரு குவாட் வசனம்னு சொல்லலாம். ஒரு குவாட் சொல்லியிருக்காரு, அதுதான் சொல்லிகிட்டு இருக்கேன் தத்துவத்தில். ஒரு சக்ஸஸ்ஃபுல் வாரியர் வந்து யாருன்னு வந்து அவர் சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஆவரேஜ் மேன், ஒரு சாதாரண சாமானியன் தான். ஆனால் அந்த சாமானியன் வந்து எவ்வளோக்கு எவ்வளவோ கான்சிஸ்டன்ஸாக தன்னோட ஃபோக்கஸை வந்து ஒன்று மேலே வச்சு அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறானோ, அந்த ஸ்ட்ரகிள் எல்லாத்தையும் தாண்டி வரானோ, அவன் தான் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் வாரியராக இருப்பான்னு வந்து அவர் சொல்கிறாரு தன்னோட தத்துவத்தில். இதில் நம்ம வந்து மெயினாக குறிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வந்து சொல்லியிருப்பார், ஒரு ப்ராவர்ப் மாதிரி அவரோட லைஃப் லெசன்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டது. அதாவது ஒருத்தன் பல வித்தையை வந்து கற்றுக்கலாம், அவனுக்கெலாம் வந்து நான் பயப்பட மாட்டேன். ஒரே வித்தையை வந்து 10,000 தடவைக்கு மேலே வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான், அவனுக்கு நான் பார்த்து தான் நான் அதிகமாகவே பயப்படுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். அதே மாதிரி தான் இந்த சக்ஸஸ்ஃபுல் வாரியங்கிறவர் வந்து ஒரே ஒரு டார்கெட்டை வந்து அதிகமாக எய்ம் பண்ணி அதிலே ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சிஸ்டன்சியை போட்டதுனால தான் வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல் வாரியராக வந்து ஆனார் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி தான் அந்த ஆவரேஜ் மென்னுங்கிறதும் சரி, மற்ற எந்த மென்னாக இருந்தாலும் சரி, சக்ஸஸ்ங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் லிமிட்டடாக கிடையாது, அது எல்லாத்துக்குமே உரியது தான். அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு கான்சிஸ்டன்ஸாக எஃபர்ட் போடுறோமோ, அப்புறம் அந்த ஃபோக்கஸை நோக்கி நம்ம எந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ பொறுத்து தான் இருக்குங்கிறது இன்றைக்கான குவாட்ஸில் வந்து நம்ம ப்ரூஸ்லியோட பார்த்து